வீடை கூட்டி பெருக்கி பார்த்துருக்கீங்க, ஆனால் ரோடை கூட்டி பெருக்கி பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த வண்டி தான் யூஎஸில் இருக்க ரோடெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கு. திடீர்னு என்னன்னு தெரியல, தட்டை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வீட்டிலே வந்து தட்டை ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாவு ரெடி பண்ணுறதுக்கே ஒரு அரை நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி தட்டை தட்டி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. ஆர்வ கோளாறில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து பண்ணேன்னா அதை வந்து அதே அளவு குவான்டிட்டி போட்டுட்டேன். அது குவான்டிட்டி வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துச்சு எனக்கு. இந்த சிலிக்கான் ஷீட் இருக்குது இல்லையா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்திலாம் தேய்க்கியும் ஈஸியாக இருக்குது. இந்தமாதிரி தட்டை ஏதாவது செய்கிறீங்கன்னா அதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பீங்கள்ல, தட்டி தட்டி, அதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இப்படின்னா நான் தட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. எண்ணெயில் போடக்குள்ளே நல்லா பூரி மாதிரி உப்புச்சு சில தட்டெல்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகாத ஒரு மாதிரி வளவலனே இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ மாவும் நம்ம வேஸ்ட் தான் பண்ணிட போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் போக போக தான் வந்து கிறிஸ்பினஸ் வந்துச்சு. அதே மாதிரி தட்டை வேகையும் பார்த்திங்கன்னா செம்ம லேட்டாக ஆகும். அப்படியே மெதுவாக வெந்து தான் அந்த கிறிஸ்பினஸ் வருது. உங்களுக்கு போர் அடித்தா இந்த மாதிரி எந்த மாதிரி பலகாரம்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.